கடலூர் மாவட்டம் பெருமழை காரணமாக கடலூராகவே மாறிவிட்டது. கடலூர் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் தேங்கி காணப்பட்டது. அரசு மருத்துவமனையில் வெள்ளம் சூழ்ந்ததால் நோயாளிகள் அவதிப்பட நேர்ந்தது. ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பாதிரிக்குப்பம், கேஎன்பேட்டை, தானம் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கு இருந்தவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், வடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் பகலிலும் மழை தொடர்ந்தது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் பயணிகள் அவதிப்பட நேர்ந்தது. விருத்தாச்சலத்தை அடுத்த செம்பளக்குறிச்சி, கவனை கிராமங்களுக்கு இடையே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் 4 அடி உயரம் வரை நீர் தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. சிலர் ஆபத்தான முறையில் பாதையை கடந்த நிலையில் பலர் 15 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு மாற்றுப்பாதையில் சென்றனர். சுரங்கப்பாதையில் நீர் தேங்கும் பிரச்சினைக்கு பல ஆண்டுகளாக தீர்வு கோரியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு சொந்தமான சுரங்கத்தில் தேங்கிய நீர் முழு வீச்சில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த நீர் வயல்களில் தேங்குவதால் நெற்பயிர்கள் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.